السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها فإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. اللهم صل وسلم وبارك على نبيك محمد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ்வுடைய இந்த ஆலயத்துல ஒரு சின்ன தர்பியத் நிகழ்ச்சியாக இஸ்லாமும் பொறுப்புணர்வும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு சில செய்திகளை நாம நினைவு கூறுவதற்காக அமர்ந்திருக்கோம். உள்ளபடியே இஸ்லாமிய மார்க்கத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய நமக்கு பல செய்திகள் நெடுங்காலமா அன்றாடம் பேசப்பட்டும் கேட்கப்பட்டும் நம்மால் உள்வாங்கப்பட்டும் நமக்கு தெரிந்த செய்தியாகத்தான் இருக்கும். ஆனால் கால ஓட்டத்தில் மறந்து அதனை நினைவு கூறுவதற்காகத்தான் இது போன்றுள்ள தர்பியா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும். ஒரு கல்வி வகுப்பல்ல, எல்லாரும் குறிப்பு புத்தகத்தோட உட்கார்ந்து சொல்லப்படுற செய்திகள் எல்லாம் அப்படி குறிப்பெடுக்கிறது. மாறாக நாம எந்த இடத்துல மறந்துட்டோம், எதை இப்ப நினைவுபடுத்தி நாம மீண்டும் சரியான ஒரு வழிக்கு வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் இந்த தலைப்பும் இந்த முயற்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாம் முழு மனித சமுதாயத்திற்கும் இறைவனால் இறுதியாக பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம். இது முன்னால் இருந்த எல்லா மார்க்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலாவதியாக்கி விட்டுத்தான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இறுதியாக பொருந்திக் கொண்டார். இதற்கு முன்னர் எந்த மதங்கள் சித்தாந்தங்கள் மனிதர்களால் பின்பற்றப்பட்டனவோ அவைகள் அனைத்தும் யாராவது ஒரு இறைத்துதரோடு சேர்த்துத்தான் சொல்லப்பட்டு இருந்திருக்கிறது. காலப்போக்கில அவர்கள் என்ன சித்தாந்தத்தை சொல்லி ஒரு சமூகத்தை கட்டமைச்சார்களோ அந்த சமூகம் இல்லாதபடியாக மாறிய பிறகு அவர்களுடைய சித்தாந்தமும் இல்லாமதாக மாறிவிட்டது. இறுதியாக நிலை பெற்ற சித்தாந்தம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் தந்த வேதமாகிய புனித குர்ஆனும் அந்த குர்ஆனுக்கு விளக்குரையாக வாழ்ந்த சுன்னவும். அந்த இரண்டும் எதனை இருக்கிறது என்று சொன்னதோ அது சுன்னா, அது இஸ்லாம். அது இரண்டும் எதனை இல்லை என்று மறுத்ததோ அது இஸ்லாம் இல்லை. சுருக்கமா சொன்னா இது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இஸ்லாமே மகால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்ன சொன்னார். இந்த ரெண்டு வட்டத்தை தாண்டி நீங்க வேற எதை பார்த்தாலும் அதுல என்ன இருக்கும்னா நிச்சயமா குழப்பம் இருக்கும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மள கண்ணை கட்டி காட்டுல விடுற மாதிரி பெரிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள முடியும். இந்த குர்ஆன் சுன்னாக்கு விளக்கமாக அதற்கு பின்னால் இருந்த யாருடைய சொல்லையும் எடுத்துக்கலாம். அதற்கு முன்னால உள்ள யாராவது சொன்னது நமக்கு தோதுவா இருந்தா எடுத்துக்கலாம். ஆனா குர்ஆன் சுன்னாவை விட்டுட்டு நீங்க ஒரு வழிமுறையை தேடினீங்கன்னா அது உண்மையிலேயே நம்மை வழிகட்டுத்தான் வரும். அல்லாஹ் வ ரசூலஹு ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. மகத்தான வெற்றிங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தையை பின்பற்றுதலையும் ஏற்றுக்கிறதுலையும் கட்டுப்படுறதுலையும். மகத்தான வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்களை ஏற்றுக்கிறதுலையும் பின்பற்றுவதிலையும் கட்டுப்படுறதில்லையும். இதுலதான் இருக்கு மகத்தான வெற்றி. இது அல்லாத ஒன்றில் இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கவே செய்யாது. இருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாதுங்கிறத அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொல்லக்கூடிய சொல்கள்ல இருந்து நம்மால என்ன செய்ய முடியும்,
தீர்க்கமாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப இதுதான் இஸ்லாம். இந்த இஸ்லாமுக்குள்ள இருந்து நாம சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் பொறுத்த முடியும், இஸ்லாம் அப்படின்னு சொன்னா 5 எல்லாருக்கும் தெரிஞ்சது. இஸ்லாம் புனித இஸ்லாம் அல்ல ஹம்சின் இஸ்லாம் 5 விஷயங்களின் மீது நிறுவப்பட்டிருக்கணும். ஒருத்தர் வாரார் இஸ்லாம், அவங்க சஹாபாக்கள் புடை சூழ பள்ளிவாசல்ல ஒன்றாக அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் வாரார். வந்துட்டு நீங்க என்னமோ சொல்றீங்களே, ஏதோ ஏத்துக்கணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாம் அவருக்கு என்ன உண்டு அவ்வளோத்தையும் சொல்றாங்க. அவ்வளோத்தையும் கேட்கிறவரு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டா நான் சொர்க்கம் போயிடுவேனா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி எது சொன்னாங்க? ஈமான சொன்னாங்க, இஸ்லாம் சொன்னாங்க. ரொம்ப எல்லாம் சொல்லல, பக்கமா 23 வருஷ காலம் வாழ்ந்த எல்லாத்தையும் சொல்லல. சுருக்கமா ஒருத்தர் முஸ்லீமா இருந்து முஸ்லீமா மறிக்கிறதுக்கு எது காரணமா இருக்குமோ அது மட்டும் சொன்னாங்க. அதை அப்படியே கேட்டுட்டு இதை நான் நீங்க சொன்ன மாதிரி நடந்தா சொர்க்கம் போயிருவேனா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு. இல்ல அந்த நான் சொன்னதை மேல நீ அதிகப்படியா செஞ்சேன்னா நீ உபரியா செஞ்சேன்னு அர்த்தம். உபரியா செஞ்சேன்னு அர்த்தம். நீ சொர்க்கம் போவாது. அது வந்தவர் அதை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களை ஏத்துக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி இருப்பேன்னு சொல்லிட்டு போறாரு. நபிஸல்லல்லாஹு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஹல் துரீதுன அன் தரவ் அஹ்லல் ஜன்னா, சொர்க்கவாசியை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கவாசி காட்டுங்க. அது நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபந்திரூஹு, அந்த அவரை பாருங்க, அந்த அவரை பாருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. அவர் சொர்க்கவாசியா? நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி ஒருத்தரை சொல்ல முடியாது. யாராவது சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல முடியும். கண்டிப்பா அவர் அந்த தகுதி உள்ள ஆளுதான். அந்த வார்த்தையோட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, இன்கான கமா கால, அவர் சொன்ன மாதிரி இருந்தான். கூட்ட மாட்டேன்னு சொன்னாரு, குறைக்க மாட்டேன்னு சொன்னாரு. கூட்டாம குறைக்காம அதை அப்படியே பின்பற்றுன்னு சொன்னார். அப்படி சொன்னா அவர் சொர்க்கவாதி தான். அப்ப அது யாருக்கானது? உலகத்து முஸ்லிம்கள் அனைவருக்குமா. விசுவாசம் சொன்னதை சொன்னபடியே அப்படியே செயல்படுத்தினால் நாம் இஸ்லாமை செயல்படுத்தி விட்டோம். கூடுதல் குறைவின்றி செயல்படுத்தினால் நாம் இஸ்லாமை அவ்வாறே செயல்படுத்தி விட்டோம். அப்படி செயல்படுத்தினா நாம் சரியாக செயல்பட்டவர்களாகும். இஸ்லாமை விளங்கிறதா இருந்தா இதுலதான். இதுல ரொம்ப பெருசா எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இஸ்லாம் நம்மளே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நேரடியாக சில விஷயங்களை சொல்வது. இது பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது. லா இலாஹ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் கப்லிஹி மின் கல்பிஹி தகலல் ஜன்னah. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை தன் உள்ளத்துல இருந்து உளப்பூர்வமான சிந்தனையில சொன்னாரோ அவர் சொர்க்கம் போயிட்டார். இது எல்லாருக்கும் ஆனது. இந்த வார்த்தை சொன்னதுனால அடி வாங்கினார். யாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதிசி யார் அடி வாங்கினா? அபூ ஹுரைரா. இந்த உம்மத்துல யாரா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கம் போயிடுவாங்கன்னு சொன்னா அவருக்கு அடிச்சது யாரு? ஞாபகப்படுத்துறான் மறுபடியும். அடிச்சது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு அந்த ஹதீஸ் தெரியும் தானே? மதீனாவில் எல்லா பக்கம் தேடுறாங்க, நபிஸல்லல்லாஹு காணல. நபி வழக்கமா இருக்கிற எந்த சபையிலையும் நபியை காணவில்லை. நபியை தேடுறாங்க, எல்லாரும் சல்லடை போட்டு தேடுறாங்க. எங்க அல்லாஹ்வுடைய தூதர், எங்க அல்லாஹ்வுடைய தூதர், எங்க அல்லாஹ்வுடைய தூதர். மதீனால ஒருத்தருடைய தோட்டத்துல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துருக்கிறாங்க. ஊரை விட்டு ஒதுங்கி அமைதியா ஒரு தோட்டத்துக்குள்ள போய் உட்காந்துருக்கிறாங்க. எல்லா பக்கமும் தேடணும், கிடைக்கல. நான் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஒரு இடத்துல இருந்துட்டாங்கன்னு கண்டுக்கிட்டேன். உள்ள போறதுக்கு என்னால முடியல. உடும்பு பொந்துக்குள்ள போற மாதிரி நான் அந்த இலை தலைகளுக்கு மத்தியில என் உடம்ப நுழைச்சு உள்ள போன அவர் சொல்றாரு. ஹதீஸ்ல ரிவாயத் என்பது அவர் சொல்றாரு, நான் என் உடம்ப நுழைச்சு உள்ள போனேன். போனோடனே நபிஸல்லல்லாஹு அவங்கள பாக்குறேன். நபிஸல்லல்லாஹு அவங்க தனிமையில் உட்காந்துருக்காங்க. அவங்க அன்னைக்கு அதை விரும்பி இருக்காங்க. எல்லாரையும் விட்டு தனியா இருக்கணும்னு விரும்பி இருக்காங்க. அதனால அப்படி இருந்தாங்க. நான் கண்டு விட்டேன் என்ற பிறகு எனக்கு சந்தோஷம். அல்லாஹ்வுடைய தூதரை நான் கண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முன்னால வாரான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah, யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ சொர்க்கம் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா என்ன உண்டு இருக்கு? சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த சொல்லியை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர், நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்க சொன்ன மிகப்பெரிய செய்தியை நான் எங்க கொண்டு போய் நினைச்சு போறேன், மக்களுக்கு சொல்ல போறேன். உங்களை நான் பார்த்துட்டேங்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எங்க இருந்தாலும் அவர் கூட என்ன இருக்கும்? எங்க போனாலும் அவர் கூட வரும். என்ன வரும்? இல்ல ஒரு மனுஷன் நம்ம எங்க போனாலும் நம்ம கூட இருக்கிறது என்ன இருக்கும்? நிழல் இருக்கும். வேற பொருளாக சொல்ல
கைத்தடி, வெரி குட். நீங்க நானும் வச்சிருக்கேன்னா என்ன, நம்ம கிடையாது. வேற ட்ரெஸ், வேற செருப்பு. நம்ம எங்க போனாலும் கண்டிப்பா இருந்திருக்கும், கண்டிப்பா செருப்பு இருக்கும். நபிசுல்லாஹுடைய செருப்பு வாங்கிட்டார் யாரு, அது ஒரு கையில வாங்கிட்டு, இதான் ஆதாரம், நீங்க உள்ள இருக்குன்னு காட்டுறதுக்கு நான் ஊர்ல போய் காட்ட போறேன், நீங்க சொன்ன செய்தியை சொல்ல போறேன்னு அப்படியே சொல்லிட்டு வெளியே ஆர்வம் மிகுதியில வாராரு. வரும்பொழுது முதல்ல யாரை எதிர்பார்க்கிறாரு, எதிரில் பாக்குறாரு, உமர் கத்தாவை எதிரில் பார்த்துட்டு சொல்றாரு, நான் நல்லாவுடைய தூதரை கண்டு விட்டு நல்லாவுடைய தூதர் இன்னாருடைய தோட்டத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உலகத்திற்கு ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் லாயிலா இல்லா சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் இருக்கும். ஓங்கி ஒரு அடி கொடுத்தாரு, புரிஞ்சுட்டாரு கீழே. என்ன இதை போய் சொல்ல போறியா, இதை போய் சொன்னா ஏற்கனவே வேலை பார்த்துருக்கானா வேலை பார்க்காம போயிடும். வேலை பார்க்கணும். நமக்கு இப்ப அப்படித்தான் ஆயிப்போச்சு. தௌஹீத்வாதிகளுக்கு தௌஹீத் ரொம்ப டவுன் ஆனதுக்கு காரணம் முத்துன தௌஹீதா மாறிட்டோம். ஆனா எதை செய்யணுமோ அதெல்லாம் செய்யாம அந்த இடத்தை அடைய முடியாதுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச பிறகு பெரிய வார்த்தை அதை சொல்லியாச்சு, சிறுக்கு செய்யல, இதுக்கு மேல வேற என்ன இருக்கு அப்படிங்கிற சிந்தனை வரும் பொழுது மனுஷன் டவுன் ஆயிடுவான். உமர் கத்தாப் இந்த வார்த்தை இப்ப சொல்லக்கூடாது, எங்க இருக்காங்க அல்லா எடுத்துவார் அப்படின்னு கேட்டு உலகத்துல நேரா அவர் சொல்ல அல்லா எடுத்துக்கிற இந்த வார்த்தையை உடனே நேரா சொன்னா மக்கள் எல்லாம் இதுல நம்பிக்கை வச்சு ஆக வேண்டிய காரியத்தை பண்ணாம இருந்துருவாங்க, அது ஆக வேண்டிய காரியத்தை பண்ணாம இருந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ கவனிக்கணும், ஆக வேண்டிய காரியம் அப்படின்னு கொஞ்சம் இருக்கு. எங்க இருக்கு, லாயிலாக இல்லல்லாம இருக்கு, லாயிலாக இல்லல்லான்னு சொல்லாம இருக்கு, சொன்ன பிறகு இருக்கு. சொல்லாம இருக்கு அப்படிங்கிறது குபர்ல இருக்கும், சொன்ன பிறகு ஒரு முஸ்லீமா இருந்து என்ன இருக்கு, அது ஒவ்வொரு மனிதனின் மீதும் விதிக்கப்பட்ட கடமையாகவும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய உரிமையுமாக இருக்கிறது. இதுல எங்கேயாவது கோடு விட்டா அது உண்மையில எதுக்கு எதிராக நிற்கும் அப்படின்னா, லாயிலாக இல்லல்லா சொல்லிட்டு சொர்க்கம் போறதுக்கு எதிராக நிற்கும். லாயிலாக இல்லல்லா சொல்லிட்டு சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவனாக சொர்க்கம் போக தயாரா இருக்கும் பொழுது இது குறுக்க நிற்கும். நீ போறதுக்குரிய தகுதியை தடுத்து இது நிற்கு, இதுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. இங்கதான் நாம ஒரு முஸ்லிமா நாங்க முஸ்லிம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா, நம்மை நாம் முஸ்லிம் என்று அறிவித்து விட்டால் அதுக்கு அடுத்து நம்ம மேல என்ன கடமை இருக்கு அப்படிங்கிற பார்வையை நம்ம குழப்பம். நபிசுல்லாஹுடைய வாழ்க்கையில 2 வாழ்க்கை உண்டாகும் இல்லையா, 2 வாழ்க்கை உண்டு. 2 வாழ்க்கை 3 வாழ்க்கையா, 2ஆ 3ஆ? வெரி குட். என்னவலாம் சொல்லுங்க, என்னவலாம் சொல்லுங்க. அதான் 2 வாழ்க்கை. என்ன நபிசுல்லாஹு வாழ்க்கையில 2 வாழ்க்கை சொல்லுங்க. வெரி குட், பாரக்கல்லாஹு, வெரி குட், பாரக்கல்லாஹு. நான் கேட்ட கேள்வி அந்த தம்பி நல்லா விளங்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு 2 வாழ்க்கை உண்டு, முகமதுக்கு 3 வாழ்க்கை. முகமது அப்துல்லாவுக்கு எத்தனை வாழ்க்கை உண்டு, 3 வாழ்க்கை உண்டு. நபி ஸல்லல்லாஹு 2 வாழ்க்கை உண்டு. எப்ப நபி ஆனாரோ அவருக்கு கபலல் ஹிஜ்ரான்னு ஒரு வாழ்க்கை, பாதல் ஹிஜ்ரான்னு ஒரு வாழ்க்கை. ஹிஜ்ரத்துக்கு முந்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தது, ஹிஜ்ரத்திற்கு பிந்திய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு. ஹிஜ்ரத்துக்கு முந்திய வாழ்க்கை எங்க உள்ளது, மக்காவில் உள்ளது. எத்தனை வருஷம், 13 ஆண்டு காலம், 13 years, 13 ஆண்டு காலம் இருந்தாங்க. அங்க நபியினுடைய கடமையாக எதிர்ந்தது அப்படின்னா ஒன்லி லாயிலாக இல்லல்லாஹ் போதிக்கிறதும், அதுக்கு பிறகு ஆகிரத்தை பத்தி எச்சரிக்கை கொடுக்கிறதும், அதுக்கு பிறகு தன்னை நபின்னு அந்த மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக மக்களுக்கு சொல்றது இவ்வளவுதான் இருந்தது. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கிடையாது, என்ன கிடையாது, தொழுங்க நீங்க தொழுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது, நீங்க தொழுங்கன்னு சொன்னது கிடையாது. வேற என்ன கிடையாது, வேற என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது, வேற என்ன கிடையாது, ஹஜ்ஜி கிடையாது. ஹஜ்ஜி வேற இருந்தது, வேற ஒண்ணு இருந்தது, இஸ்லாமில் ஹஜ்ஜி இல்ல. வேற என்ன, எதுவுமே இல்லை. சொல்ல போனா இது மட்டும்தான் இருந்தது. ஆனா கவனிக்கணும், சில ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கை எல்லாம் இருந்தது, சில ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கை எல்லாம் இருந்தது. ஏன்னா ஹிர்கலுக்கு முன்னால் அபு சுஃபியான் கேட்கிற கேள்விக்கு அவர் என்னவெல்லாம் சொல்றார் அப்படின்னு சொல்லும்போது, மக்காவுல ரசூலுல்லாஹ் என்னவெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லும் போது, உறவினரோடு சேர்ந்து வாழ சொல்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க உள்ளது, மதீனாவுல சட்டத்துக்குள்ள உள்ளது இல்ல, மக்காவுல நல்லொழுக்கத்தோடு உள்ளது. மதீனாவுல சட்டத்தோடு சம்பந்தப்பட்டது இல்ல, மக்காவுல நல்லொழுக்கத்தோடு உள்ளது. உறவினரோடு சேர்ந்து வாழ சொல்கிறார், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார், அமானிதத்தை பேண வேண்டும் என்று சொல்கிறார், உரிமை உள்ளவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கான உரிமைகளை கொடுங்கள் என்று சொல்கிறார்.
இதெல்லாம் வரிசையா சொல்றாரு. யார் சொல்றா? எதிரிகளுடைய தலைவர். எதிரிகள் அவருடைய தலைவர் இன்னொரு நாட்டுல போய் அவரை பிடிச்சு வச்சு யாரு அவரு மக்கால உள்ளவரு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த தகவலை எல்லாம் சொல்றாரு. அப்படின்னா கவனத்தை வச்சுக்கணும், எப்படியான ஒரு நிலைமையில அவங்க போதிச்சாங்க அப்படின்னு. இப்ப நீங்க கவனிங்க, இந்த இரட்டை வாழ்க்கையில மக்கத்து வாழ்க்கையும் மதினத்து வாழ்க்கையும் அப்படிங்க பாத்தீங்கன்னா, மதீனாவுக்கு உள்ள வந்த பிறகுதான் நபிஸல்லல்லாஹு அவங்க முதல்ல ஒரு சமூக கட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அது முன்னால வரைக்கும் என்ன கிடையாது, சமூக கட்டமைப்பு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நம்மில் ஒருவர் அடிபட்டா திரும்ப அடிப்போம் அப்படின்னு சொல்ற சமூக கட்டமைப்பு. கண்டுக்காம விட்டுருப்போம் சமூக கட்டமைப்பு இல்லை. யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்துல சுமையா கொலை செய்யப்பட்டாங்க. நபிஸல்லல்லாஹு அவங்களால மக்கள் என்ன சொல்ல முடியுது? யாசர், யாசருடைய குடும்பத்தாரை பொறுமைக்காரங்க, இன்னும் இதுக்கு முன் ஜன்னா, உங்களுடைய வாக்குறுதி என்னதான்? சொர்க்கம். அவ்வளவுதான் சொல்ல முடியுது. நாம போய் இவனோட அடிச்சிருவோம் ஏதாவது செஞ்சிரும் சொல்ல முடியுதா? ஒன்னும் சொல்ல முடியல. இது எங்க உள்ள வாழ்க்கை? மக்களோட வாழ்க்கை. ஏன்னா அது கூட்டம் சேரல, ஒரு கட்டமைப்பு உருவாகல. கொள்கைக்கான ஒரு கூட்டம் மட்டும் தயாராகி கொண்டிருக்கிறது. அதை படிக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள், அதன்பால் செயல்படலாம் அப்படிங்கிற இடத்தை என்ன செய்றாங்க, தயாராகிறாங்க. இவ்வளவுதான் அங்க நடக்குது. அதை தாண்டி இங்க எதுவுமே நடக்கல. ஆனா மதீனாவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச முதல் பணி, முதலில் ஒரு பள்ளியை கட்டமைப்பது, சமூகத்தை கட்டமைப்பது, திருமண வாழ்க்கையில் எப்படி ஒருவருக்கு ஒருவரோடு நடந்து கொள்வது, கொடுக்கல் வாங்கலில் எவ்வாறு இருப்பது, சமூகத்துக்கு உள்ள வியாபாரம் என்பது எப்படி இருக்கிறது, சமூகத்துக்குள்ள கடன் கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது, கடன் தள்ளுபடி பண்ணா அதுக்கு என்ன உபகாரம் இப்படின்னு நீண்டுகிட்டே போகுது சப்ஜெக்ட். இதுக்குள்ளதான் ஒட்டுமொத்த இஸ்லாமும் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒட்டுமொத்த இஸ்லாமும் இருக்கு. அதுல எதெல்லாம் உண்டு? மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் ஜாரஹு. இதெல்லாம் சம்பந்தம் இல்லை, ஒழுக்கத்தோட சம்பந்தப்பட்டது. எப்படி? யார் ஒரு அல்லாஹ்வையும் மறுமையையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் தங்களிடத்துல வரும் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். விருந்தினரை கண்ணியப்படுத்துறதுக்கும் அல்லாஹ்வையும் மறுமையை விசுவாசம் கொண்டிருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, தான் பக்கத்து வீட்டுக்காரோட நல்லா நடந்துக்கிட்டோம். யார் அல்லாஹ்வையும் மறுமையும் விசுவாசம் கொண்டிருக்கிறாரோ அவர் தன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானோட கொண்டு வந்து முடிச்ச போடுறாங்க. நீ விசுவாசியா இருந்தா இதுல சரியா இருக்கும், உன் விசுவாசம் சரியா இருக்கும். உன் விசுவாசம் சரியா இருக்குங்கிறதுக்கான அடையாளம் இதுல சரியா இரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்போ நம்பிக்கை வேற, செயல்பாடு வேற அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்பிக்கையையும் செயல்பாட்டையும் ஒன்றாக்க முயற்சி செய்கிறார்கள். நம்பிக்கையையும் செயல்பாட்டையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றாக மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக சொல்ல தலைப்படுகிறார்கள். இந்த வாழ்க்கையில தான் நாம எதை உணர வேண்டி இருக்கு அப்படின்னா, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்ற இடத்துக்கு நாம் நகர வேண்டும். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கு? மேல யார் ஆட்சி தலைவரா இருக்கிறானோ அவன்ல இருந்து யார் கடக்கோடு என்ற உம்மத்துல ஒரு அடுப்பானோ அவன் வரையும் அவ்வளவு பேருக்கும் படித்தரம் தகுந்தார் போல் அவர்கள் அவ்வளவு பேருக்கும் பொறுப்பு இருக்கு. இஸ்லாம்ல இருந்தா பொறுப்பை உணராம இஸ்லாம் இருக்கவே முடியாது என்ற இடத்திற்கு இஸ்லாம் நகர்த்தும் அளவிற்கு பொறுப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சிம்பிளா சொல்லி முடித்தாங்க. குல்லுக்கும் ராஇன், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலும், உங்களில் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கப்படக்கூடியவர்கள், அன்ரஇயதிஹி, அவருடைய பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படுவார்கள். சிம்பிளா ஒரு வார்த்தையில நமக்கு சொல்லாம அவருடைய பொறுப்பை குறித்து கேள்வி கேட்கப்படுவார்கள். இந்த பொறுப்பை முதல்ல இந்த உலகத்துக்கே சொல்லி தந்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கதான் முதல்ல சொல்லி தந்தாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல பொறுப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாட்டுறான். வேற யாருக்கும் இல்லாத பொறுப்பு அவங்களுக்கு. எப்ப ஆரம்பிக்கிறது? மக்கள் ஆரம்பிக்கு. எங்க ஆரம்பிக்கு? நீங்க படுத்திருந்தே போக எழுந்திச்சு போய் முதல்ல சொல்லுங்க உங்க மக்களுக்கு, அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன் அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி நேரம் வந்து மக்களுக்கு சொல்றதுல ஆரம்பிச்சது அவங்களுடைய வேலை. அங்க ஆரம்பிச்ச அந்த வேலையை எப்ப முடிச்சாங்க? ரசூலுல்லாஹ் எப்ப முடிச்சாங்க? இந்த பொறுப்பை எப்ப முடிச்சாங்க? ஹஜ்ஜத்துல் விதால அலா பல்லக்து, நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதை செஞ்சாங்க. அது வரைக்கும் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல கொஞ்சம் கூட குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சாங்க. மரணப்படுக்கையில கிடந்துக்கிட்டு தான் சொன்னாங்க. மரணப்படுக்கையில கிடந்துக்கிட்டு தான் சொன்னாங்க.
நாம இன்னைக்கு இந்த சமுதாயத்தெல்லாம் கட்டி எழுப்பிட்டோம், பெரிய ஆளாயிட்டோம், நம்மளை எல்லாரும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா கொண்டு போய் அடக்குனா நம்மளை என்ன செஞ்சிருவான்? கொண்டு போய் நம்மளை அடக்கிட்டான்னா என்ன வைக்கிருவான்? மதினத்து மண்ணுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, இறந்த அம்பியாக்களுடைய அந்த அந்த அடக்க ஸ்தலம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது? வணக்க ஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. யூதர்கள் அதை செய்திருக்கிறார்கள், நசாராக்கள் அதை செய்திருக்கிறார்கள். மக்காவுல துவங்கின பிரச்சாரம் மதீனாவுல வந்து மறுபடியும் மக்காவுல ஹஜ்ஜத்துல் அறிவிச்சு உலகத்துக்கே சொல்லியாச்சு, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன்னு. ஆனா மரணப்படுக்கையில கிடந்து சொல்லுங்க, அல்லாஹும்ம லா தஜஅல்னி கபரை வஸனை உபதா, இறைவா என் கபரை வணங்கப்படுற இடமா ஆக்கிறாங்க, துஆ செய்றாங்க. மக்கள் எல்லாருக்கும் சொல்றாங்க, என் இடத்த நினைவு இடமா எனக்கு ஆக்கிறாதீங்க. ஏன்னா நீ அங்க வந்து உட்கார்ந்துட்டேன்னா நீ யாரை மறந்துடுவ? எவனுக்காக நான் வந்தேனோ என்ன விட்டுட்டு நீ அவனை மறந்துடுவ, என்ன பிடிச்சுக்கிட்டு அவனை எழுதுவ மறந்துடுவ. என்ன விட்டு நீ யாரை பிடிச்சுக்க? என்ன விட்டு நான் உனக்கு ரிசாலத்தை சொல்லணும், என்னை பின்பற்று, என்னை நீ நினைங்க, எனக்காக நீ துஆ செய். ஆனா நீ நினைக்க வேண்டிய யார் அனுகூலமும் அல்லாஹுங்கிறத கடைசி வரைக்கும் பொறுப்பை கரெக்டா நிறைவேற்றணும். அல்லாஹ்வோட பேசலாம். எந்த நாள் வரைக்கும் தவறல, எந்த நாள் வரைக்கும் தவறலைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண படுக்கையில கிடக்கும்போது தவறல. யாருடைய மடியில? அன்னை ஆயிஷாமாவுடைய மடியில. இந்த அம்மா சொல்றாங்க, என் ரெண்டு தொடைக்கும் என் ரெண்டு மார்புக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அரவணைச்சு அணைச்சி வச்சிருந்தேன். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்றாங்க, என்னன்னு? லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா தஹது குபுர் அன்பியாஇ மஸாஜிதா. அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிக்கட்டும், அவர்கள் தங்களுடைய நபிமார்களின், நல்லவர்கள் அல்ல, நாதாக்கள் அல்ல, வலிமார்கள் அல்ல, சாலிஹீன்கள் அல்ல, யார? அல்லாவுக்கும் இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கும் யாரு தொடர்பு ஏற்படுத்தி நற்போதனை செய்ய வந்தாங்க? அந்த நபிமார்களுக்கு என்ன செஞ்சுட்டானுங்க? கபர்களை வழிபடக்கூடிய இடமா மாத்திட்டாங்க. என்ன அந்த இடத்துல ஆக்கிறாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணி என்னவோ அந்த பணிக்கு நேர்மையாக பொறுப்போடு. இது அவங்க செஞ்சது. ஆனா அதோட நிக்கல. அவங்க கேரக்டர் வைஸ் பார்த்தா அவங்க எல்லா நிலையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கலாம். எல்லா நிலையும், ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, அவங்க உடன்பிறந்த சகோதரர் யாரும் இல்லைங்கிறதுனால சகோதரனாக இருந்ததுக்கு அவங்களோட தரவுகளை நம்மளால முடியல, பார்க்க முடியல. மற்ற எல்லா நிலையிலும் சமூகத்துல எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா நிலையிலும் நேர்மையோடு நடந்திருக்கிறார். அதில் ஒரு தலைவனாக சமுதாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமானது. முதல்லையும் தெரிஞ்சுக்கலாம், கடைசியிலையும் தெரிஞ்சுக்கலாம். தலைவன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் முதல்லையும் தெரிஞ்சுக்கலாம், கடைசியிலையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டே உள்ள போயிடுவோம். ஏன்னா நபிகளாசனம் எல்லாரும் பொறுப்பாளர் சொல்லும்போது அல் அமீர் ஒரு அமீர் பொறுப்பாளர் ஆவார், ஒரு தலைவர் பொறுப்பாளர் ஆவார். சையீதுல் கௌமி ராயின், ஒரு சமூகத்தின் தலைவர் பொறுப்பாளர் ஆவார் அப்படின்ற பேரை சொன்னா அவன் பெரிய பொறுப்பாளர், இருக்கிறதுல பெரிய பொறுப்பாளர். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல மறந்த பொறுப்பே அதான். சமுதாயத்துல மறந்த பொறுப்பே அதான். ரெண்டு பேருக்கும் பொறுப்பு கிடையாது. யாருக்கும் பொறுப்பு கிடையாது. யாரு ஒருத்தரை தலைவர்னு கை காட்டினானோ அவனுக்கு அவரை கட்டுப்பட்டவருக்கு கிளம்பிக்கிறதும் பொறுப்பு கிடையாது. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்மளை தலைவர் சொல்லியிருக்காங்க, எனவே உங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு யாருக்கும் கிடையாது. பொறுப்பு யாரும் கிடையாது, தலைவரும் கிடையாது. இது யாருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, தலைவனுக்கும் இல்லை, தொண்டனுக்கும் இல்லை. இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை யாருக்கும் கிடையாது, தலைவனுக்கும் இல்லை, தொண்டனுக்கும் இல்லை. இன்னைக்கு வந்து பல கூறுகளாக பிரிஞ்சு நாசமா போறது முஸ்லிம் சமுதாயம் நாசமா போனதுக்கான காரணங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா, ரெண்டு தரப்பும் பொறுப்பே வந்தது. ஒருத்தர் ராய், இன்னொருத்தர் மரபை. ஒருத்தர் மேய்க்கிறவர், இன்னொருத்தர் மேய்க்கப்படுறவர். ஒருத்தர் கட்டுறவர், இன்னொருத்தர் கட்டுப்படுறவர். இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு என்ன, எதுக்காக இந்த உறவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது விளங்கல. ஆனா அந்த உறவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்துதான் அதை நிலைநாட்டவே செய்றாங்க. ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து நிலைநாட்டவே செய்றாங்க. அந்த கட்டமைப்பை ரசூலுல்லாஹ் எங்க இருந்து துவங்கினாங்க? எங்க துவங்கினாங்க? எங்க இருக்கு? பள்ளிவாசல்ல இருக்குங்க. பள்ளிவாசல்ல இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிங்க. கிறிஸ்தவ மிஷனரிகள் எக்கச்சக்கமான பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கு. ஒரு ஊர்ல அவங்களுடைய மிஷனரியில ஒரு பள்ளி இருக்குன்னா அது யாருக்குள்ள இருக்கு தெரியுமா? யாருக்குள்ள இருக்கு? பாதிரியாருக்குள்ள தான் இருக்கும். ஒரு ஃபாதருக்கு கீழே தான் இருக்கும். அவர் தான் தீர்மானிப்பார்.
அவருடைய சுப்பீரியர், அந்த நிர்வாகத்துடைய ஒட்டுமொத்த சுப்பீரியர்னு ஒரு ஃபாதர், அவர் சொல்றது கேட்பான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அவருக்கு மேல ஒரு ஆள் கிடையாது. நிர்வாகம் நடத்துறதுக்கு கூட ஒரு நிர்வாக குழு இருக்கலாம், ஆனா அவர் சொன்னா முடிஞ்சிச்சு. அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் அவர் தான் எல்லான்னு யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல கை காட்ட சொல்லல. ஆனா மக்களை மேய்ப்பதற்கு ஒரு தலைவனை, மக்களை வழிநடத்துவதற்கு ஒரு வழிகாட்டியை, ஒரு ஒரு முன்னால போறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டா அவருக்கு என்னதை கேட்கணும்? அவர் சொன்னதுக்கு என்ன செய்ய முடியாது, மாறு செய்ய முடியாது. எது வரைக்கும் மாறு செய்ய முடியாது? அல்லாவிற்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்யற வரைக்கும் மாறு செய்ய முடியாது. அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு அவர் மாறு செஞ்சுட்டா அப்பதான் அவருக்கு நமக்கு மத்தியில அமீர் மஹமூர், ஏவுவோர், கட்டளை போடுறவர், கட்டளைக்கு கட்டுப்படுறவர், அந்த கட்டுப்பாடு எப்ப தளர்வடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எப்போ அவருக்கு மேல எவன் பெரியவனோ அவனுக்கு பணிய மாட்டேன் வேற. அப்போ அவருக்கு மேல யாரு பெரியவன்? அல்லாவுடைய தூதர் பெரியவர். அவருக்கு மேல யாரு பெரியவர்? அல்லாஹ் தான் பெரியவன். இந்த ரெண்டு பேருக்கு அவர் மாறு செஞ்சா நாம அவரை வச்சுக்குவோம், கழட்டி விட்டுருவோம். ஏன்? லா தாஅத ஃபீ மஅசியத்தில் காலிக், ஹதீஸ் ஹாலிக்கிற்கு மாறு செய்யும் விஷயத்தில் மஹ்லூகாத்துக்கு என்ன கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கணவனுக்கு யார் கட்டுப்பட வேண்டாம்? மனைவி கட்டுப்பட வேண்டாம். தகப்பனுக்கு யார் கட்டுப்பட வேண்டாம்? பிள்ளைகள் கட்டுப்பட வேண்டாம். தலைவனுக்கு யார் கட்டுப்பட வேண்டாம்? தொண்டர்கள் யாரும் கட்டுப்பட வேண்டாம். எப்போ 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 அவர் அவங்களுக்கு மேல உள்ளவங்களுக்கு மாறு செய்யறாரோ அப்போ அவங்களுக்கு மேல யாரு? அல்லாவுடைய தூதரும் அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் அவங்களுக்கு மாறு செஞ்சா ஏங்க நீங்க போற வழி தப்பு, நீங்க போற வழி தப்பு, கையை பிடிச்சு இழுக்கணும். இழுத்தாங்கல்ல, வரலாற்றுல பார்க்கல. தனக்கு பட்டதை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை வரலாற்றுல யாரு இருந்திருக்கிறா அப்படின்னா உமர் கத்தாப் இருக்காங்க இல்லையா? இருக்காங்கல்ல. அல்லாவுடைய தூதர் அவருக்கு அமீர், அவங்களுக்கு தான் வகி வருது, அவங்க சொன்னதான் சத்தியம். ஆனா அவங்களே பின்னாலும் சட்டை பிடிச்சா எடுத்துருக்கிறார். பாருங்க வரலாறுல. அவருக்கு நன்மை எழுதி தீமை ஒருத்தர் தடுக்க முடியுமா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒருத்தர் நன்மை எழுதி தீமை தடுக்க முடியுமா என்ன? அவங்களுக்கு அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா இவருக்கு மனசுல படுது ஒரு முனாஃபிக்கு என்ன செய்யக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது. இவனுக்கு போய் தொழுகை நடத்துறதா? அவர் மட்டும்தான் அதை சொல்றாருன்னா அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. ஏன்னா முனாஃபிக்கு யாருங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரியாது. கவனிக்கணும், வரலாறுல முனாஃபிக்கு யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. முனாஃபிக்கு யாருங்கிற தகவலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக தனக்கு மாத்திரமே, தன்னுடைய ரகசியங்களை மாத்திரமே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த நபித்தோழர் யார்? அவரு ஹுதைஃபத்துல் யமான் இல்லையா? சாஹிபு ஸர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை மாத்திரம் பேன்ற ஒருத்தர். ரசூலுல்லாஹ் எந்த ரகசியம் வச்சிருந்தாலும் யாருக்கு இருக்கும்? ஹுதைஃபாட்ட இருக்கும். அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த சொசைட்டில என்னென்ன ஆளுக்கெல்லாம் முனாஃபிக் இவெல்லாம் அப்படியா அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட் யார்கிட்ட இருக்கு? ஹுதைஃபாட்ட இருக்கு. இந்த ஹுதைஃபாட்ட போய் யாரு கேட்கா? உமர் கத்தாப் நான் அதுல இருக்கானா? அப்படி எவ்வளவு பணிவு பாருங்க. நம்மள யோசிக்க மாட்டோம். எவ்வளவு பணிவா இருக்கும், எப்படிப்பட்ட மனுஷனா இருக்காரு. அவர் கேட்கிறார், நீங்க அதுல உள்ள ஆள் இல்லை. அவரு ரகசியத்துல முழுசாலாம் சொல்லல, நீங்க அதுல உள்ள ஆள் இல்லை. ஆனா இந்த ஆளு முனாஃபிக் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஹுதைஃபாவுக்கு தெரியும், உமருக்கும் தெரியும். இவருக்கு போய் தொழுகை நடத்தவான்னு தான் யாரை பிடிச்சுட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் எடுத்தாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான், வலவ் இஸ்தக்ஃபர்த சபீன மர்ரத்தன் லயக்ஃபிரல்லாஹு லஹும். 70 முறை நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க போறது இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிக்க போறது. வலா தகும் ஃபீ கப்ரிஹிம் அபதா. அவங்களுடைய கபர்ல அவங்கள அடக்கி தொலை வைக்கக்கூடிய இடத்துல நீங்க நிக்காதீங்கன்னு அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் வசனம் இருக்க பிறகு நிச்சயமாகும். என்னன்னா நீங்க பாருங்க, கவனிங்க, இங்க மாசியத் அல்ல ரஹ்மத்து. அல்லாவுக்கு மாறு செய்யணும்னு யாருடைய எண்ணம் கிடையாது, அல்லாவுடைய தூதர் எண்ணம் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, 70 முறை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லானே, நான் 70க்கு மேல அவருக்காக பாவம் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு தன்னுடைய இறக்கணத்தை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய கருணையை முற்படுத்துறாங்க. ஆனா இவங்க விடல. அல்லாஹ் அடுத்த வசனத்தை அறிக்கைதான், இந்த மாதிரி ஆட்களுடைய கபர்ல நீ நிக்காதன்னு சரி. இதுதான் பொறுப்பு. எப்ப பொறுப்பு? ஒரு ராய் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றால், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு தெரியுமா? அவருக்கு கட்டுப்படுவதும், அவர் தவறு செய்தால் அவரை சரியான இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்யும். தவறு மனுஷன்ல எல்லாருக்கும் வருது, யாருக்கு வராது? எல்லாருக்கும் வரும். மாசூம் யாரு இந்த உம்மத்துல? மாசூம் யாரு? பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது யாரு?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் வஹி வரும். அவங்க ஏதாவது பாவம் செய்யற மாதிரி இருந்தது, சூழல் இருந்து தப்பு நடந்துரும்னா அல்லாஹ் வஹி வரைக்கும் செய்ய விடாம பண்ணிடும். நாம எல்லாருக்குமே கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் என்ன நடக்கும்? அவர் பெரிய ஆலிம் சாப்பிட பேருக்கு தாடி வச்சிருக்கிறாரு, அவர் பாருங்க மெம்பர்ல எல்லாம் ஏறி பேசுறாரு, எங்களுக்காக எவ்வளவு சொன்னவர் தெரியுமா அப்படின்னு நம்ம எவ்வளவு பிளேம் பண்ணலாம் அவர் ஆளை. ஆனா அவர் யார் தான்? குல்லு பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் உள்ளவர் தான். குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் என்ன செய்வாங்க? தவறு செய்வாங்க, குற்றம் செய்வாங்க, பாவம் செய்வாங்க. இப்ப நம்முடைய பொறுப்பு என்ன? இப்ப அவர் விஷயத்துல நம்முடைய பொறுப்பு என்ன? நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க, நேரா சொல்லுங்க, பின்னால பேசாதீங்க. யாருன்னு பேசணும்? யாரோ ஆயிரத்து பேசணும். நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு தான் பண்ணுன, கட்டுப்பட மாட்டேன் சொல்லக்கூடாது. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தப்பு பண்ணிட்ட நீ சொல்லு, கட்டுப்பட்டாங்க என்ன வேற வழி கிடையாது. கட்டுப்படுறதா இஸ்லாம் சொல்லக்கூடிய. அவர் மீண்டும் நான் அல்லாஹ்வுக்கு மாறுச்சுவேன், இப்ப உன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே போறேன், வேற வழி கிடையாது. எனக்கு என்ன வெளியே தள்ளுறது யார் தான்? நீ தான். இந்த பாவத்துக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நான் பொறுப்பு இல்லை. இந்த கட்டுப்பாடை குறைப்பதற்கு யாரும் பொறுப்பு கிடையாது, நான் பொறுப்பு கிடையாது, நீ தான் பொறுப்பு. நீ தான். நான் அல்லாஹ்வை கையை காட்டுறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வசனங்களை கை காட்டுறேன், அதை மீறி நான் இப்படிதான் செய்வேன்னு சொன்னா உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். உனக்கு கட்டுப்பட முடியாது. ஏன் முடியாது? நீ அந்த தகுதியை இழக்கிறாய். இது பொது வாழ்க்கையில் எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்கேயும் கையாளணும், வீடுகளுக்குள்ளையும் கையாளும். ஒரு தகப்பன் குடும்பத்துடைய தலைவனாக இருக்கிறான் என்றால் அவன் அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடியவன். அந்த அதிசல இரண்டாவது சொல்லக்கூடியது ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்தார் அனைவருக்கும் பொறுப்பாளனாவான். யாருக்கெல்லாம் பொறுப்பு? மனைவிக்கு அவன் பொறுப்பு, அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் பொறுப்பு, அவன் செலவினத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அவ்வளவு பேருக்கு அவன் பொறுப்பு. எப்படி பொறுப்பு? நெறிகளை காட்டுறதும் பொறுப்பு, சாப்பாடு கொடுக்கறது அவங்க பொறுப்பு, அவங்க ஒழுக்கமா நல்லா நடந்துக்கிட்டாங்களா நடக்கலையா அவங்கள பார்க்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. இன்னைக்கு நம்ம பொறுப்புலாம் எப்படி இருக்கு? நல்ல சம்பாதிச்சு கொடுக்கணும், வளமா அவங்கள போஷாக்கா வாழ வைக்கணும். முடிஞ்சு போச்சு, நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அவன் கேட்கிற பைக் கிடைக்கும், அவன் கேட்கிற உணவு கிடைக்கும், அவன் விரும்பின காலேஜ் அவன் படிக்க வைக்கப்படுவான், நாமளே எல்லாம் செய்வோம். ஆனா அவ்வளோத்தையும் செய்யற அவனுடைய இன்னொரு பக்கத்தை பத்தி யோசிக்கவே மாட்டோம். அதுல குறிப்பா ஆண்கள் எந்த இடத்துல ரொம்ப மோசமா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகளுக்கான கல்வியை தீர்மானிப்பதில் மோசமா இருக்காங்க. இந்த பல வீடுகள்ல ஆதிக்கம் யார் கையில இருக்குன்னா யார் கையில தான் இருக்கு? பெண் கையில தான் இருக்கா. நீ புள்ள சொல்லுதா கேட்டு போங்கள, பிள்ளை சொல்லுதா கேட்டுட்டு போங்கள, பிள்ளை எதிர்பார்க்கிறான் அந்த காலேஜில் சேருங்களேன், பிள்ளை எதிர்பார்க்கிறான் அதை வாங்கி கொடுங்களேன், பிள்ளை எதிர்பார்க்கிறான் அவனுக்கு அந்த அந்த 3 லட்சம் ரூபா அந்த 350 சிசியை இறக்கி கொடுங்களேன். அது பிரச்சனைன்னு வரும்பொழுது அது யாரை பார்த்து திரும்புது? யாரு சொன்னாலும் அவ்வளவு பார்த்து திரும்பாது. உள்ளே விட்டு இருக்கான் பாரு ரோட்ல, அது போற போக்க பாரு. யாரை திட்டுவான்? யாரையும் திட்ட மாட்டான். யாருக்கும் திட்டுவான்? பொம்பளை பிள்ளையா இருந்தா திட்டு எங்க விடும்? பிள்ளை வளர்த்துருக்கா பிள்ளை வீட்டுல அப்படின்னு அங்க திட்டு விடும். பையன் வெளியே சேட்டை பண்ணா பையனுக்காக தெரிஞ்சு வந்து தகப்பனை கேன்வாஸ் பண்ணி தகப்பன மூலமா எல்லாத்தையும் சாதிக்கிறது யார் தான்? தாய் தான். ஆனா திட்டு யாருக்கு? உண்மைதான். ஆனா சமூகம் சரியா விளங்கி இருக்கு, நீ தானே பொறுப்பு இருக்கு. அவன் சரியா வளர்றத நீ தானே பொறுப்பு. சொன்னாங்க, ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யும் அன்பளிப்புகளிலேயே மிகச் சிறந்தது, நீ எதனாலும் கூட உலகத்துல கொடுக்கறதுல மிகச்சிறந்த நிர்மா பயனுள்ள கல்வி அப்படின்னு சொன்னாங்க. பயனுள்ள கல்வி என்னங்க? ஹதீஸ பாருங்க, நீ நம்ம சொல்ற மாதிரி இப்படி பிரிக்கல, மார்க்க கல்வி உலக கல்வி அப்படி பிரிக்கல. விசுவலாசனம் பிரித்த கல்வியினுடைய வகை 2 தான். ஒண்ணு எல்மு நாசியா, எல்முன் கைவராசம். ஒண்ணு பலனளிக்கும் கல்வி, இன்னொன்னு பலம் தராத கல்வி. நீங்க எந்த கல்வியை உலகத்துல எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பலம் தந்தா அது எல்லாமே பலம் தரக்கூடிய கல்வி இல்லையா? ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில மிக முக்கியமானது என்னது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. என்ன அழகான வார்த்தைகள்! இல்மன் நாஃபிஆ, இறைவா எனக்கு நீ பலனுள்ள கல்வியை தான்.
அந்த கல்வி எனக்கு பலம் தரணும், என்ன நல்ல சுபிட்சமாக இந்த உலகத்துல வாழ வைக்கணும், என்ன நல்ல சுபிட்சமாக மரணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு நல்ல பெருவாழ்வை தரணும். அப்படி ஒரு கல்வியை இந்த கல்வியை தான் ஒரு தகப்பன் யாருக்கு கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இன்ஜினியர் படிச்சான் என் பையன், டாக்டர் படிச்சான் என் பையன், என் பையன் அந்த டெக்னாலஜி படிச்சான், என் பையன் இந்த டெக்னாலஜி தான், மாஷா எல்லாம் படிக்கட்டும், நல்லதான், யாரும் தடுக்காதீங்க. ஆனா இதுக்கு முன்னால எதை படிக்கணும்? இது அத்தனைக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கிறத தெரியணும். அது யாருதான் சொல்லி கொடுக்க முடியும்? சொல்றாங்க பாருங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் புத்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. உலகத்துல பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் சித்திரத்தில் தான் பிறக்கிறது. சித்திரம் இயற்கை நியதியில் தான் பிறக்கிறது, சித்திரால தான் பிறகு. சித்திரானா அல்லாஹ் இருக்கிறான், என்னை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான், நான் அவன் முன்னால பணிஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையை தான் குழந்தைய அத்தனையுமே பிறகுதான். அப்படி பிறக்கிற குழந்தைய யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மஜூசியாகவோ ஒரு நெருப்புணங்கியாகவோ மாற்றுவது யார் என்றால் உடைய பெற்றோர்கள். இவன் கையை பிடிச்சு கோயிலுக்கு கூட்டு போனா அவன் என்னவா மாறுவான்? இந்துவா மாறுவான். இவன் கையை பிடிச்சு சர்ச்சுக்கு கூட்டு போனா அவன் என்னவா மாறுவான்? கிறிஸ்தவனா மாறுவான். இவன் கையை பிடிச்சு அவங்களுடைய மடாலயங்களுக்கு கூட்டு போனா அதுவா மாறுவான். இவன் கையை பிடிச்சு நேர பள்ளிக்கு கொடுந்தா பாருங்க பிள்ளைகள் இன்னும் அழகா அவன் இன்னும் ஷார்ப்பா பதில் சொன்னான். தம்பி ஷார்ப்பா பதில், கேள்விக்கு கரெக்டா பதிக்கணும். நான் நபியே பொதுவா முகமது நபியே கேட்கிறேன், நபிக்கு தான் கரெக்டா பதிக்கணும். 23 வருஷம் இங்க பாதி அங்க பாதி 2 வாழ்க்கை, 40 வயசுக்கு பிறகுதான் விட அப்படின்னு விலகி இருக்கிறான் பாருங்க. அப்ப நாம எங்க கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளை விடுறோமோ அந்த பிள்ளைகள் அங்கே இருந்து வளர்கிறார்கள். நாம இந்த பிள்ளைகளை வேற ஒரு இடத்துல விட்டுருந்தோம்னா நிச்சயமா அவங்க அந்த கலாச்சாரத்துல வளருவாங்க. ஆனா எந்த கலாச்சாரத்துக்கு வரமாட்டாங்க? இந்த கலாச்சாரத்துக்கு வரவே மாட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு தகப்பனுக்கான பொறுப்பு என்ன இருக்கு அப்படின்னா, நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு இவன் உழைக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறானோ அதே அளவுக்கு அவனுடைய பொறுப்பை ரொம்ப உணர்ந்து நடத்த வேண்டிய மிக முக்கியமான இடம் எது அப்படின்னா, மனைவி நல்லா சமைச்சு கொடுத்தா பிள்ளைகளை போஷாக்க வச்சுக்கிறா அப்படின்னு பாக்குறது மட்டும் இருக்கக்கூடாது. இல்ல, ஆள் வளர்றது எது வளரணும்? அறிவும் வளரணும். ஆள் வளர்ச்சியை பத்தி தான் ஒரு தாய்க்கு, என் பிள்ளை நல்லா வளர்றான், என் பிள்ளை அதை சாப்பிட்டான், என் பிள்ளை இதை சாப்பிட்டான், என் பிள்ளை இதை சாப்பிட மாட்டேங்கான், இதெல்லாம் ஒரு தாயுடைய கவலையா இருக்கும். ஆனா ஒரு தகப்பனுடைய கவலை அதுவா இருக்கக்கூடாது. என் பிள்ளை நல்லா வளர்ற இல்ல, போஷாக்கா இல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு ஓரத்துல இருந்தாலும் அதை விட பெரிய கவலையாக ஒரு தகப்பனுக்கு இருக்க வேண்டியது என்ன இருக்கணும்னா, என் பிள்ளை என்ன படிச்சிருக்கிறான், என்ன உள்வாங்கி இருக்கிறான், என்ன உலகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறான், என்ன உண்மையை பத்தி தெரிஞ்சிருக்கிறான், என்ன ஆகிரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறான், தீனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறான், என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கான். தகப்பனை பத்தி தெரியாதவங்க வெளியே நின்று மோசமா பேசுறான், தெரியாதவன் தானே வெளியே நின்று மோசமா பேசுறான். தகப்பனை பத்தி தெரியாதவன், தாயை பத்தி தெரியாத. நீங்க அதை முதல்ல என்ன செய்ய இருக்கு, ஊட்ட வேண்டி இருக்கு. அதை நாம ஊட்டல அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் நம்முடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். பேரளவில் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தின் பெயரை தாங்கி நாம ஒரு குடும்ப பேர்ல பாரம்பரியத்துல இருந்தா அதே மாதிரி நம்ம குடும்பத்து பாரம்பரியத்துல இருப்பான். ஆனா நம்ம என்ன கொள்கையில இருப்பானோ அதுல இருப்பானா? இருக்க மாட்டான். ஆனா وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ وَبَنِيهِ يَعْقُوبَ يَا بَنِيَّ அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அதுக்கு பிறகு யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தை செஞ்சார். என்ன செஞ்சாரு? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான், பலா தமூத்துன்னு இல்ல வந்து முஸ்லிமும், ஒரு காலமும் அந்த மார்க்கத்துல வந்து எழுதிக்கிறாங்க, மறிச்சிடாங்க, உங்களுக்கு மரணம் வரக்கூடாது. யாருடைய உபதேசம்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய உபதேசம். அதுக்கு முன்னாடி யாருடைய உபதேசம்? இப்ராஹிம் இஸ்லாமுடைய உபதேசம். இப்ராஹிம் யாருக்கு உபதேசம் பண்ணியிருப்பாரு? இப்ராஹிம் யாருக்கு உபதேசம் பண்ணியிருப்பாரு? இஸ்மாயில், இஸ்ஹாக். அவங்க யாருக்கு உபதேசம் பண்ணிருப்பாங்க? இஸ்ஹாக் யாருக்கு உபதேசம் பண்ணிருப்பாரு? யாக்கூபுக்கு. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அவருடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணாரு, அதே மாதிரி யாக்கூப் அவருடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணாரு. இப்ப கேளுங்க, யாக்கூபுடைய பிள்ளைகள் அதுல இருந்தானா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அதுல இருந்தானா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, பின்யாம் இருந்தாங்க, மிச்ச பேரு பனி இஸ்ரவேலுடைய துவக்கம் அங்க இருந்தானுங்க ஆரம்பிக்கும். இஸ்ரவேலர்களுடைய துவக்கம் அங்க இருந்தானே ஆரம்பிச்சு. பனி இஸ்ராயல்னா இஸ்ரவேலுடைய சந்ததின்னு அர்த்தம். இஸ்ராயல் யாரு?
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயல். இஸ்ராயல் அவருடைய இன்னொரு பேர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு பேர் தான் யாரு? இஸ்ராயல். ரெண்டு பேருமே யாருடைய சந்ததி? இப்ராஹிம் இஸ்லாமுடைய சந்ததி. இன்னைக்கு நாம எல்லாம் முஸ்லீமா இருக்கோம், இஸ்மாயில் இஸ்லாம் சந்ததி. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சந்ததின்னு உலகத்துல பெருமடிக்கக்கூடிய யூதர்களும் அவங்களுடைய பின் வந்த அவங்க கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு எங்க இருக்காங்க? இஸ்லாமை ஏத்துக்கிட்டவங்க தவிர மற்றவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா எவ்வளவு இருக்காங்க? திரித்துவத்தில் இருக்காங்க. ட்ரினிட்டி, பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமன் இருக்கானே இருக்காங்கல்ல. அப்ப யூதர்கள் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் பரவலா பார்க்கணும். நீங்க எப்படி உட்கார்ந்து கூட, நான் தர்பியா வகுப்புல இருக்கனால உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கேன். வெறும் கிளாஸ் மட்டுமே பேச மாட்டேன். தர்பியா வகுப்புனாலதான் எதுல நம்ம இருக்கோம்னு ஒரு தடவை கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் கூட நம்ம மறைந்து எல்லாம் கேள்விப்பட்டதுதான், எதுக்குமே புதுசெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ரீகால் பண்றதுக்காக சொல்றேன், ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்காக சொல்றேன். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். நம்முடைய பொறுப்பை நாம சரியா செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன். சம்பாதிக்கிற இயந்திரம் இல்லை, நாம சம்பாதிக்கிற இயந்திரம் இல்லை. நாம இறந்த பிறகு நம்மளை கொண்டு வச்ச பிறகு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நமக்காக துவா செய்யணும். எப்ப துவா செய்வாங்க? ஆத்மார்த்தமா நம்ம தந்தைக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கேன் விளங்கினா தானே துவா செய்வான். அல்லாம எப்படி செய்வான்? ஆத்மார்த்தமா அவன் என் பிள்ளைகளுக்கு நான் துவாச்சு, என் தந்தைக்கு நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லும் போதுதான் அவன் துவா செய்ய மாட்டான். அவனுக்கு ஏன் செய்யணும்னு அவசியம் தெரியாது, ஏன் செய்யணும்னு தெரியாது. இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. தகப்பனுக்கு இந்த தொழில் நடக்காம வெளியே நிற்பான், இவனுக்கு இந்த தொழில கலந்துக்கணும்னே தெரியாது. அதை தாண்டி அந்த தொழிலை அவன் தான் முதல்ல செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்க கூட தெரியாது. அவன் தான் அவன் மூலம் செய்யணும். ஏன்னா ஒரு தகப்பனுக்கு ஆத்மார்த்தமா பாவம் மன்னிப்பு தேடி துவா செய்யக்கூடிய ஒரு அந்த துவால ஓர்மையோட யாருதான் இருக்க முடியும்? சொத்த பிள்ளைதான் இருக்க முடியும் மற்றவங்களை விட. இங்க நம்ம யாரை கூட்டு வச்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் மஃபூர் ரஹமு, ஒருவாவோட பாவத்தை மன்னிச்சிரு, அவருக்கு கருணை காட்டு, அவரை சொர்க்கத்துல விட்டுரு அப்படின்னு மன்றாடக்கூடிய அந்த இடத்துக்கு யாருதான் வர முடியும்? பிள்ளைதான் வர முடியும். அவனுக்கு வேற இன்னொருத்தன் வரவே முடியாது. ஆனா அந்த பிள்ளைய நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா எங்கேயோ வச்சிருக்கோம். அவன் இன்னும் இனிஷியல்ல உள்ள வரல. நம்ம கொஞ்சம் விளங்கணும். நம்ம கையில தரப்படக்கூடிய அம்மானித்தோம் யூதனாவோ கிறிஸ்தவனாவோ மஜூசியாவோ வாழ்ந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது, மறிச்சிடக்கூடாது. அப்படி மறிச்சா கை சேதம் பெத்த தகப்பனாகிய நமக்கு தான் அப்படின்னு நம்ம என்ன கொஞ்சம் விளங்கணும். அப்படி விளங்கிட்டா